வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஜூலை 5, 2026 அன்னைக்கு நடந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்குரிய ஆன்சருக்கு பார்க்கலாம். இது அஃபிஷியல் ஆன்சருக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதில் போய் புக் ரெஃபரன்ஸோட நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த 150 கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீழே 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. கூற்று 1, தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றன. கூற்று 2, குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல் மற்றும் நடத்தை தரம் சார்ந்த மாற்ற நிலைகளின் குணங்களாகும். இதுல கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. இதுக்குரிய ஆன்சருக்கு பார்த்தலாம். ஆன்சருக்கு பி. A4, அதாவது கண் சிமிட்டல் குழந்தைகளை வலுவான தூண்டுதலில் இருந்து பாதுகாக்கிறது. பிக்கு 3, வேரூன்றல் குழந்தைகளுக்கு முளைக்காம்பு கண்டுபிடிக்க உதவுகிறது. சி, உறிஞ்சல் உணவளிக்க அனுமதிக்கிறது. லாஸ்ட் மொரோ, இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா D2, குழந்தை தாயிடம் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது. பியாஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணைநிலைகளை காலவரிசையில் ஒழுங்கமைக்க. CBDA தான் இதுக்குரிய சரியான அமைப்பு முறை. கரெக்ட் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதாவது பிரதிபலிப்பு வடிவமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், இரண்டாம் சுழற்சி எதிர்வினைகள், இரண்டாம் நிலை சுழற்சி எதிர்வினைகளின் ஒருங்கிணைப்பு. அனுமானம். ஜீன் பியாஜெட் குழந்தைகள் தங்கள் சொந்த செயல்பாட்டின் மூலம் தங்கள் உலகத்தை பற்றிய அனைத்து அறிவையும் கண்டுபிடிப்பதாகவோ அல்லது உருவாக்குவதாகவோ கருதினார். காரணம், ஜீன் பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு அறிவாற்றல் வளர்ச்சிக்கான ஒரு பூர்வீக அணுகுமுறையாக விவரிக்கப்படுகிறது. இதுல ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறானது. கூற்று 1, பியாஜெட்டின் கூற்றுப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய சிந்தனையின் மிக அடிப்படையான குறைபாடு சுயநலமாகும். கூற்று 2, தன்முனைப்பு சுயநலம் என்பது மற்றவர்களின் குறியீட்டு கண்ணோட்டங்களை ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்தில் இருந்து வேறுபடுத்தி பார்க்கும் திறனாகும். இல்லை, கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கூற்று 1, சூழலியல் அமைப்பு கோட்பாட்டின்படி உள்ளார்ந்த நிலை என்பது குழந்தையின் உள்ளார்ந்த சூழலில் செயல்பாடுகள் மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டுள்ளது. கூற்று 2, இந்த நிலையில் குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்ள அனைத்து உறவுகளும் ஒருதலைபட்சமானவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரான்பென்-பிரனர் வலியுறுத்துகிறார். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே தவறானவை. சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழல்களை ஒழுங்குபடுத்துக. இதில் கரெக்ட் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிநபர் மற்றும் அவனுடைய உடன் சூழல், அடுத்தது வீடு, பள்ளி மற்றும் அருகாமை, மத நிறுவனங்கள், பெற்றோர், பணியிடம், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கலாச்சார விழுமங்கள், விதிகள் மற்றும் வளமூலங்கள். கூற்று 1, கீழ்நிலை மனத்தூண்டுதல்களுக்கும் மேல்நிலை மனதின் கோரிக்கைகளுக்கும் இடையில் ஈகோவின் மத்தியஸ்த பங்கை எரிக் எரிக்சன் நிராகரிக்கிறார். கூற்று 2, ஒவ்வொரு கட்டத்திலும் ஈகோ வளர்ச்சிக்கு நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது, மனப்பான்மைகளையும் திறன்களையும் பெறுகிறது. இது தனிநபரை சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பு செய்யும் உறுப்பினராக ஆக்குகிறது என்பதை எரிக் எரிக்சன் ஏற்றுக்கொள்கிறார். இதில் கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2ஓட இணைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்க்குரிய ஆன்சர் பார்த்தலாம். மீசோ அமைப்பு, இது யூரி பிரான்பெர்னர் அவங்க கொடுத்ததா. மீசோ அமைப்பு நுண் அமைப்புகளுக்கு இடையேயான இணைப்புகள். அடுத்து எக்ஸோ அமைப்பு. எக்ஸோ முறையான நிறுவன அமைப்புகள். நுண் அமைப்பு, அதுதான் ஃபர்ஸ்ட், குழந்தையின் உடனடி சூழல். பேரளவு அமைப்பு அப்படிங்கிறது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார மதிப்புகள் மற்றும் பழக்க வழக்கங்கள். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் அனுமானம் பார்த்தலாம். கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. காரணம், கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்காக ஒரு தலைப்பு, பொருள், நிகழ்வின் மீதான கவனக்குவிப்பு செய்தல், கவனிக்கும் செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இல்லை, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் ஆகும்? இதில் உள் தீர்மானங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு வருது, அடுத்து நோக்கங்கள், அப்புறம் உடல்நிலை. இந்த ஏசி மற்றும் டி மட்டும்.
கூற்று 1 பழக்கம் படுத்துதல் என்பது மூளை மாறிவரும் தகவல்களை கையாளும் விதம். கூற்று 2 மாறாத தூண்டுதலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவான எதிர்வினையாற்றுகின்றன. இதில் கூற்று 1 சரியானதல்ல, ஆனால் கூற்று 2 சரி. அனுமானம் ஒரு நபர் உண்மையல்லாத ஒன்றை பார்க்கின்றார் அல்லது கேட்கிறார். காரணம் ஒரு மாயை என்பது யதார்த்தத்துடன் ஒத்துப்போகாத ஒரு புலன்காட்சி ஆகும். மேலே உள்ள கூற்றுகளின் அடிப்படையில் கீழே உள்ள விருப்பங்களை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம் அல்ல. தனித்தனியாக பார்த்தா சரி, பட் இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனுமானம் பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியன முயற்சி பிறழ்ச்சி செயலின் விளைவுகளே ஆகும். காரணம் விலங்குகள் முயற்சி பிறழ்ச்சி வழிமுறையை பின்பற்றுகின்றன. ஏ ஆர் ஆகிய இரண்டும் சரியானவையே, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. கீழ்காண்பவற்றில் எவை தாண்டை கூறும் விதிகளில் அடங்கும்? ஏ சி மற்றும் டி மட்டும். லாஸ்ட் ஆப்ஷன் தான் இதில் கரெக்டு. மனப்பான்மை விதி உண்டு, உருவக விதி உண்டு, அடுத்தது இணைப்பு மாறும் விதி. கூற்று 1 திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது. கூற்று 2 திரவ நுண்ணறிவு வயதுக்கு ஏற்ப மெதுவாக குறைவது போல் தெரிகிறது. இதில் கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் சரியாகவே தெரியும். இரு காரணி கோட்பாடு யாருதுன்னா ஸ்பியர்மனோடது. குழு காரணி கோட்பாடு எல்எல் தஸ்டோன். பல்காரணி கோட்பாடு இஎல் தாண்டைக்கு. முக்காரணி கோட்பாடு ஸ்டென்பெக். இதுவும் நெக்ஸ்ட் மேட்ச்சு. படைப்பாற்றலை வளர்ப்பது அறிவு பகர்தல். வாலாவின் படைப்பாற்றல் செயல்முறை 4 நிலைகள். அரியட்டிஸ் படைப்பாற்றல் கோட்பாடு முதன்மை மற்றும் 2ஆம் நிலை செயல்முறை. படைப்பாற்றலின் பண்புகள் அப்படிங்கிறது சாகச இயல்பு கொண்ட. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பி. அனுமானம் தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நமது ஆளுமை பண்புகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்வதாகும். காரணம் ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தலாம். ரத்தம் நேர்மறை நம்பிக்கை மிகுந்த. மஞ்சள் பித்தம் முன்கோபம் கொண்ட. கபம் எதுக்கு வரும்னா மனவெழுச்சி குறைந்த. கரும்பித்தம் மனசோர்வு. ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின் வரும் உளப்பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக. கரெக்ட் ஆப்ஷன் சி. இந்த ஸ்டேஜஸ் பார்த்தலாம். வாய் சார்பு நிலை, அடுத்தது குதநிலை, பாலிக் நிலை, உள்ளார்ந்த வளர்ச்சி நிலை, பிறப்புறுப்பு நிலை. அனுமானம் என்னன்னு பார்த்தலாம். உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, அது ஒரு சிறப்புரிமை அல்ல. காரணம் பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே உள்ளடக்குதலின் அடிப்படை தத்துவம். இல்லை ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் ஏவின் சரியான விளக்கம். மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடனுறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்? ஏ மற்றும் டி மட்டும். ஏ கலப்பு குடும்பம், டி மறு கட்டமைப்பு குடும்பம். இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தலாம். குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு தனிநபருக்கு உள்ளார்ந்த கற்றல் மற்றும் அறிவு சார்ந்த கோளாறு. அடுத்தது ஆட்டிசம் தொடர்புகள் மற்றும் சமூக நடத்தைகளில் வரம்புகள். பெருமூளைவாதம் அப்படிங்கிறது உடல் அசைவையும் தசை இயக்கங்களையும் பாதிக்கும் நாள்பட்ட நிலை. கவனக்குறைவு மிகை இயக்க கோளாறு. ஒருவருடைய செயல் நடத்தை மற்றும் பணிகளை செய்தலானது அவரது வளர்ச்சிக்கு பொருத்தமாக ஒழுங்குபடுத்த முடியாத கோளாறு.
நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தலாம். கற்பவர் சார்ந்த காரணி அடைவு ஊக்கம், ஆசிரியர் சார்ந்த காரணி ஆளுமை கூறுகள் மற்றும் நடத்தை, பாடம் சார்ந்த காரணி கற்றல் அனுபவம், செயல்பாடு சார்ந்த காரணி கற்றல் சூழல் மற்றும் வளம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது? இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டு. ஏ சூஸ் பண்ணால் உங்களுக்கு வராது மார்க்கு. பட் பிஓ சிஓ டிஓ எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சரியான விடையாக தான் எடுத்துக்கொள்ளப்படுது. பள்ளி மேலாண்மை குழுக்கள், மாணவர் நலக்குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள். கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி. அதன் மூலம் எளிமையான தொடர்ந்த வலுவூட்டுவதால் விரும்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது வந்து உறுதிப்படுத்துதல். காரணம் பாருங்க, தொடர்ச்சியான வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும். அதை மனித ஆசிரியர் மூலம் ஏற்படுத்தலாம். இல்லை, ஏ என்பது சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறு ஒரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். பின்வரும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டினாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த 1 மார்க் வந்துடும். இது ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டார் கொஸ்டின். கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவன எவை? இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், எல்லாமே நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் மார்க் உண்டு. இது ஸ்டார் கொஸ்டின் கொடுக்க முடியல, ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆன்சருக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ஏ கொடுத்தாலும் பொருந்தும், பி சி டி எது கொடுத்தாலுமே பொருந்தும். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே 1 மார்க் வந்துடும். கடல் என்பது டேஷ் சீர் நிறையசை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவிற்கான மாத்திரை என்ன? அரை மாத்திரை. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோன்னா, ஈரறிவு சிப்பி நத்தை, ஓரறிவு புல் மரம், மூவறிவு கரையான் எறும்பு, ஐந்தறிவு பறவை விலங்கு. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்கள் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. உயிர்மெய் நெடில் எழுத்துகள் மொத்தம் 126. 8 பொருளில் வரும் இடைச்சொல் ஓ. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருவது 2ஆம் வேற்றுமை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் அடியில் கொடுத்தோர் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பினை தேர்க. வினையால் அணையும் பெயர். நீள் பிளஸ் உழைப்பு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீளுழைப்பு. பிழைத்த வேல் இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுக. பெயர் எச்ச தொடர். பகைவன் என்றாலும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பகைவன் பிளஸ் என்றாலும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துகள் 18. இது வந்து உங்களுக்கு இப்போ நடந்த 2025 நடந்த லாஸ்ட் எக்ஸாம் காமன்டெட் எக்ஸாமில் கேட்ட அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. குவி மொட்டு இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. வல்லினமுகம் இடங்களில் ஒன்று ஓமைத்தொகை. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. மேட்ச் பார்த்தலாம். புறா, புறா வந்து குணுகும். கோழி, கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும், கூகை குழறும். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? எழுத்து பேரு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை டேஷ் என்பர். வேற்றுமை தொகை. கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? மரங்கொத்தி. செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? வினையால் அணையும் பெயர். ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி ஆகும். பிரிது மொழிதல் அணி ஆகும். இதுவும் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் பேப்பர்லேயே வந்திருந்தது. கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எது? மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். பொன்னகர் இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பொறுத்துக. காக்கென்று, காக்கென்று அப்படிங்கிறது தொகுத்தல் விகாரம். கணீர் இடைக்குறை. கண்ணின்னு வந்திருக்கும் இல்லையா, கணீர் வந்திருக்கு, அதனால் இடைக்குறை. உய்முறை வினைத்தொகை. மெய்முறை வேற்றுமை தொகை.
இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை? ஏவல் விடை. கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எது? கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றிய லுகரம் எது? சி மட்டும் சரி, அதாவது நெடில் தொடர் குற்றிய லுகரம். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள சொற்கள் பெயர் சொற்கள், வினை சொற்கள். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இத்தொடரில் வரும் ஆகுபெயர்னை தேர்ந்தெடுக்க. கருத்தா வாகுபெயர். மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பு முறை 3 + u + r. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டேஷ் டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். மெட்ராஸ் பிரசிடென்சி. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். ஃபிசிஷியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ரீஸ்டோர் பிரிங் பேக். repent, regret, ambush, surprise attack. Remember, no men are foreign and no countries strange. Remember, no men are strange, no countries foreign. What is the literary device employed here? Repetition. Next match. Pathologist studies disease. Ornithologist studies birds. Geologist studies the matter that constitutes the earth. Linguist studies language and their structure. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அப்படியே கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. In public speaking skills, the information should not be controversial. A review helps the reader to dash decide whether to read or watch something. What is the expansion of EMI? Equated Monthly Installment Scheme. Which of the following is the correct order of a good speech? Introducing the topic, elaborating the main points and summarizing the views. Repetition of two or more consonant sounds is called as dash alliteration. Given below are two statements. Statement 1, finite verbs are used in the present tense and past tense. Statement 2, finite verbs are usually gerunds, infinitives or participle. Statement 1 is true, but statement 2 is false. Animal form is allegorical novella. A Cinquain poem should have dashed lines and the finished poem should have only dash words. 5, 11. 5 lines, 11 words. இதுவும் வந்து repeated question தான். In a certain code language, if pen means eraser, eraser means book, book means scale, scale means sharpener, sharpener means duster and duster means table, then what is the name of the object that is used to clean the blackboard in that language? Sharpener. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டஸ்டர் சொல்லக்கூடாது. இங்கே கொடுத்துருக்கிறதுபடி அந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஷார்ப்னர். And dash is a word that describes a noun, adjective. Statement 1, phrase. A phrase is a group of words with a finite verb in it. Statement 2, class. A class is a group of words with an infinite verb in it. Both statement 1 and statement 2 are false. Coordinate conjunctions are used to connect the independent classes in dash compound sentences. Choose the correct tense form for the given sentence. Saran dash a poem for 2 hours when his friends arrived. Had been writing a poem for 2 hours. What are the 3 main types of dependent classes? Adjective, adverb and noun. Choose the suitable comparative degree of bad. Worse. Choose the correct expansion for PDF. Portable document format. What is an acronym? An acronym is an abbreviation form of a phrase and can be read as a word. What does the world is a stage mean?
metaphor. An example of contraction is dash. You have the kitten's fur is like a velvet coat is an example of imagery. Dash is used to emphasize a feeling or idea. Choose the most appropriate answer from the options given below. Repetition. Through scudding drifts, the rainy heights vex the dim sea. Identify the figure of speech employed here. Personification. The title of the poem, Sea Fever, means the poet's deep wish to be at sea. Rearrange the jumbled sentences. Because the 2, 4, 1, 3 order is correct. The correct option is D. Choose the word that has the same relationship as the pair on the left. Mango, sweet, lime, sour. Which poem was recited by Mr. Sanyal at the tea shop? Panraksha. நெக்ஸ்ட் மேக்ஸ் பார்க்கலாம். பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது சமமாக இருக்கும். 1, 2, 3 n என்பதன் சராசரி 6n/11 எனில் n இன் மதிப்பு 11. 20க்கும் 40க்கும் இடையிலுள்ள ஒற்றை எண்களின் முகடு காண்க. முகடு இல்லை. முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையேயுள்ள விகிதம் 3:4. பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் 28 சென்டிமீட்டர். y is equal to px. இங்கு p element of z என்ற நேர்கோடானது dash வழியே செல்லும் 0, 0. ஒரு எண்ணின் காரணிகள் 1, 2, 3, 5, 6, 10, 15 மற்றும் 30 ஆகும். அந்த எண் என்ன? 30. p of x மற்றும் q of x என்பன படி 3 உடைய இரு கோவைகள் எனில் p of x plus q of x இன் படி 3. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் டேஷ் ஆகும். சுற்றுவட்ட மையம். 3/8 அல்லது 3/7 இல் எது பெரியது? 3/7. மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. 11, 97. 99/1000 என்ற எண்ணின் தசம வடிவம் 0.099. இவற்றில் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? இவை அனைத்தும். ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகையின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5xy² மற்றும் 8x²y3 எனில் கரும்பலகையின் பரப்பளவு. கரெக்ட் ஆப்ஷன் டி. இரண்டு எண்களின் சராசரி 15.5. அவற்றுள் ஒரு எண் 13.5 எனில் மற்றொரு எண் 17.5. ஒரு சோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது டேஷ் எனப்படும். இரட்டை பகா எண்கள். ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு. இதனை மரவுரு வரைபடமாக மாற்றுக. கரெக்ட் ஆப்ஷன் பி. மரவுரு வரைபடத்தை எண் கோவையாக மாற்றுக. கரெக்ட் ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலம் x மற்றும் y இன் மதிப்புகளுக்கு இடையேயான சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பி. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையேயுள்ள விகிதம் 2:1. ABC என்பது ஒரு முக்கோணம் என்க. AM என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்றாகும். BM is equal to 9.6 cm எனில் பக்கம் BC யின் நீளம் என்ன? 19.2 cm. சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 160 மீட்டர் எனில் அதன் பரப்பு 9600 மீட்டர் ஸ்கொயர். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? 19, 23. சுருக்குக கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை சி. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9 ஆகும். ஒரு எண் -6/11 எனில் மற்றொரு எண். கரெக்ட் ஆப்ஷன் சி 142/99. மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண் 9801. கீழ்காண்பனவற்றில் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது? 2 cm, 3 cm, 4 cm. பின்னொன்றில் எது தவறு? இதில் தவறு பார்த்தீங்கன்னா 4.
தீர்க்க. ஸோ இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து டி. பின்வருவனவற்றில் பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க. இந்த சம்முக்குரிய கரெக்ட் ஆப்ஷன் சி. திடநிலையில் உள்ள பனிக்கட்டி தன்வெப்ப ஏற்புத்திறன். கரெக்ட் ஆப்ஷன் பி. கீழ்கண்ட பொருட்களில் எதற்கு பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு அதிகம்? நீர். துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு, எதிர்க்குறி மதிப்பு. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பினை ஃபாரன்ஹீட் மதிப்பிற்கு மாற்றுக. 104 டிகிரி ஃபாரன்ஹீட். மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையில் இருந்து மேகத்துக்கோ மின் துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சி மின்னலின் போது. ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவற்றில் எது பயன்படாது? மெத்தில் ஆல்கஹால். அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் என்ன? 0.02 செகண்ட். பாரிஸ் சாந்துவின் வேதி வாய்ப்பாடு CaSO4 H2O. கரெக்ட் ஆப்ஷன் பி. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது மெத்தில் ஐசோசயனேட். ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் டேஷும் கலந்த கலவை. மெர்க்குரி. 19K/39 உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 19, 20, 19. கரெக்ட் ஆப்ஷன் ஏ. BHC என்பது கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று? பூச்சிக்கொல்லி. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள் அமில உருவாக்கி. மேட்ச் பார்த்தலாம். தனிமம் அதோட இணைத்திறன் கொடுத்துருக்காங்க. சோடியத்தோட இணைத்திறன் பார்த்தீங்கன்னா 1, மெக்னீசியம் இணைத்திறன் 2, அலுமினியம் இணைத்திறன் 3, கார்பனோட இணைத்திறன் 4. கீழ்கண்டவற்றில் எது தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பம்களுக்கு எடுத்துக்காட்டு? ஃபார்குலா. ஒரு செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார்? ஆண்டன் வேன் லியூவன்ஹாக். நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறது? மூவிலை அடுக்கமைவு. செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க. மைட்டோகாண்ட்ரியா சுவாசித்தல், பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை, கோல்கை உடலம் சுரத்தல், லைசோசோம் தற்கொலைப்பை. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். நீட்டம் ட்ரக்கீடுகள். கருவுறுதலுக்கு பின் சூலின் எந்த பகுதி பெரிஸ்பமாக மாற்றமடையும்? சூல் திசு. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள் டேஷ். காரிப்பயிர்கள். இது கரிஃப் கிராப்ஸ் இங்கிலீஷில். செல் கொள்கைகளுக்கு தொடர்பு அற்றது எது? 2 மற்றும் 4. அதாவது தொடர்பு அற்றது வந்து அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது, இது தொடர்பற்றது. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது, இதுவும் வந்து தொடர்பற்றது. செல்லில் தான் மரபியல் தகவல்கள்லாம் இருக்கும். எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? உருளை புழுக்கள், யானைக்கால் புழு. மனித ரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர்கள் ஜியோ மற்றும் லிவான். மயோகுளோபின் கீழ்கண்டவற்றில் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறது? ஆக்சிஜன். மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல், இது டேஷ் நோயின் அறிகுறி. மராஸ்மஸ். தமனி குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. சரியான கூற்று 1, 4 மற்றும் 5 சரியானவை. 1 வந்து வழங்கும் குழாய்கள். 4 தமனியில் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மையுடையவை. நெக்ஸ்ட் 5 சரியானது. 5 வந்து நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. புரோத்ரோம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் த்ரோம்பினாக மாறுகிறது. வைட்டமின் கே. கிட்டப்பறவை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மயோஃபியா. சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம். ஸோ இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் லாகின் ஐடிக்குள்ளே போயிட்டு புக் ரெஃபரன்ஸோட கொஞ்சம் கொடுத்துருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோஸ் இருக்கும், அதுவுமே வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.